நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 1:20 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தொட்ட காரியம் கூட ஓரளவு துளிர் விடுங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் தெளிவு வேண்டும். சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. நடப்பவை ஓரளவு நல்வையாக நடக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை பொறுத்தவரை யோசித்து செய்யுங்கள். குழப்பம் கொஞ்சம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். இன்று பெண்கள் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியட்டும், கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விலங்குகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வர கொடுங்க. பரணி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விலங்குகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் இன்றி ஏற்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். என்ன ஒன்று குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். நீங்கள் தான் பார்த்து எதையும் செய்ய வேண்டும். மனம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பண நெருக்கடிகள் ஏற்படுவது கண்டிப்பாக சரியாகும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். உங்கள் செயல்திறன்களால் பாராட்டுகளை பெற முடியுங்க.
குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தபடியான நிலை கொஞ்சம் ஏற்படுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். காதலை பொறுத்தவரை பொறுமையாக இருக்க வேண்டும். குழப்பம் வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயித்துக் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள் என்று உங்களுக்கு பாடங்களில் குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்பட்ட பெண்ணு சரியாகும். பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு கொஞ்சமாக பணக்கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வீடு வாங்கலுக்கான செலவுகள் கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. என்று உங்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிருக சிரிஷம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்கள் செயல்திறன்கள் வெளிப்படக்கூடும். பாராட்டுகளை பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வீடு தேடி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்க கொடுங்க. நல்ல நிலையில் நீங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வருமானமும் வழக்கம் போல இருக்கும். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம். மிதுனம் ராசினியர்கள். இன்று பல குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவைத்துக் கொள்வீர்கள். கையில் கூட காசு பணம் புழங்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சொல் வெளிப்படக்கூடும். செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். உங்கள் திறமை பளிச்சிடும்லாக இருக்க கொடுங்க. சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூட்டும். வாக்குவாதம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பணியாளர்கள் கவனமுடன் பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு உதவி என்று ஒருவருக்கு உதவிகள் தேவைப்பட கொடுங்க. நல்லதொரு சூழல் உருவாகக்கூடும். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் எதையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகளுக்கு உதவியாக இருப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. தெளிவான முடிவெடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்லதொரு சூழல் உருவாகக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு ஒன்று பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பேசுவது உங்க கையில் உள்ளது. தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்கும். நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், சமாளித்துத்தான் ஆக வேண்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வழக்கம் போல் இன்று உங்களுக்கு பணிகள் இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரியவர்கள் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துங்க. புனர்பூசம் இன்று உங்களுக்கு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகள் கூட வசூலாக கொடுங்க. வியாபாரத்தில் இன்று துரிதமாக செயல்படுவீர்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. செயல்திறன் அதிகரிக்கக்கூடும். வேகமாக சில பணிகளை முடித்து நல்ல பெயரும் எடுப்பீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமும் முக்கியம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. மனசாபங்கள் வந்து நீங்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. லாபத்திற்கு இன்று குறைவிருக்காது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகுவீர்கள். இன்று பெண்கள் எல்லோருடைய நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன உறுதி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்ற காதலை பொறுத்தவரை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி அணி போடும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கும். சகஜமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எல்லோரும் மத்தியிலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பூசம் கனவுகள் நனவாக கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். எதிரிகள் விலகி செல்ல கொடுங்க. லாபத்திற்கு குறைவிருக்காது. அவ்வப்போது மனக்குழப்பம் இருக்கும். இன்று நீங்க வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். ஆயில்யம் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லுங்க. பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இதமான சூழல் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. தெய்வ நம்பிக்கையும் இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தை இன்று நுணுக்கமாக செய்து முடிப்பீர்கள். வாடிக்கையாளர் தேவைகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி கூடும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இனிய தகவல் எல்லாம் தேடி வரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு வரையும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்க முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். லாபத்திற்கு குறைவிருக்காது. இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் வெளிப்பட கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பயனற்ற பயணங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் அடுத்தவரால் கொஞ்சம் திடீர் பிரச்சனை தடுத்துக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்று கருத்துரியோடும் விவாதம் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. பதட்டம் வேண்டாம்.
என்ற காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் மீண்டும் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த நாள் ஓரளவு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோரையும் இன்று நீங்க நம்பக்கூடிய சூழல் இருக்கும். தயவு செய்து பதட்டம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் சரிசமமாக பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில்விடக் கொடுங்க. எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழல் உருவாகக்கூடும். சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூடும். முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனதிற்குள் உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்க உதவும். வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புது வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்ய வேண்டியிருக்குங்க. வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் இருக்கும். இன்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. முக்கியமாக தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். கூட்டு தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவு வந்து தட்டுங்க. பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று மாணவர்கள் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனம் இன்று திருப்தியாக காணப்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க.
நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சில முயற்சிகளுக்கு பின்னர் தான் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள், உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இனி நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முழு மூலத்தோட்டுடன் இந்த அபிவிருத்தி பணியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்பத்தி விற்பனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல நிலைக்கு வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் துணிச்சல் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காரிய அனுகூலம் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. காதல் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு முடிவு கட்டக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. என்று மாணவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். கலைத்துறையில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் சரியாகும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் செயல் அற்றினால் வெற்றி ஏற்பட கொடுங்க. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை ஓரளவு சரி செய்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடரக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. விசாகம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். எதிலும் தேர்ச்சி உண்டாக கொடுங்க. சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பணியின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடும். கூடுதல் மூலத்தொடத்துடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நல்ல நிலைக்கு நீங்க உயர்ந்து செல்வீர்கள். தெய்வீகம் நம்பிக்கை தொடர்பான காரியங்களை வச்சிருக்குங்க. எதிலும் மகிழ்ச்சி கூடும். கூடுதல் பணவரவு வர கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணியை மீண்டும் தொடர்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். மற்றவுடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். நீண்ட நேரம் பணியாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கடுமையான சூழல் கண்டிப்பாக நிலவும். நீங்கள் தான் அதனை எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. எல்லாம் சுலபமாக செல்லக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். என்று கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படக்கூடும். இன்று பெண்கள் உறவுகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க சிறந்து விளங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்குங்க. காதலில் கொஞ்சம் பதட்டமும் இருக்கக்கூடும். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் என்று நீங்க சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. அனுஷம். குடும்ப பெரியவர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை இன்று துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கேட்டை. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். எதிர்காலம் பற்றிய சிந்தனை ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று வரவு கண்டிப்பாக வரக்கூடும். மனம் மயங்கும் செய்திகள் கூட வரக்கூடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக கூடும். இல்லத்திலும் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். சிலருக்கு வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்ட பெண்ணே சரியாக கூடும். எந்த ஒரு வேலையும் முழு கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள். உடைய கவனக்குறைவால் மேல் அதிகாரியிடம் மனசாபம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளிடம் இன்று அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் இன்று நீங்க சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு தன லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். முடிவில் மட்டும் தெளிவு வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இல்லத்தில் சொல்லி எந்த ஒரு முடிவும் எடுங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று தொடர் முயற்சிக்கு வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எல்லோரிடமும் மனம் விட்டு பேசுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும். பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாக கூடுங்க. போராட்டம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. காரியங்களை நீங்க யோசித்து தான் செய்ய வேண்டும். சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். வீண் விவாதங்களிலும் தலையிட வேண்டாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. என்று நீங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது வெற்றி கொடுக்கும். உத்திராடம். கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அடுத்தவிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். நன்மைகள் உங்களை தேடி வர கொண்டுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கக்கூடும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள்.
சொல்லும் சொற்களும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. தனலாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை வெளிப்படக்கூடும். புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக இருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். சாமர்த்தியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது மிக நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவி கிடைக்கே திடீர் மனஸ்தாபம் ஏற்பட்டு பெண்ணே சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மனோதிடம் அதிகரிக்கக்கூடும். பெண்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு வழிநடத்தி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு செல்வ செழிப்பான சூழல் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். அவிட்டம். இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடும். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு போராட்ட குணம் வெளிப்படக்கூடும். நடப்பை அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் உங்களுக்கு நல்லவையாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று எல்லோரும் மதிக்கும்படியான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமும் வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும். அது மட்டுமில்லை, அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பஞ்சாயத்துக்கள்ல கலந்து கொள்ள வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதனை மட்டும் செய்ய பார்ப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சண்டை சச்சரவுகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்கும். என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதில் குழப்பம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். படிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக படுவீர்கள். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சதயம் இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். அனைவரிடத்திலும் இன்று நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி கவனம் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். மன கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பண வரவும் இன்று வரக்கூடுங்க. அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பு உருவாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். முக்கிய முடிவுகள் மட்டும் இல்லத்தில் கேட்டுவிட்டு எடுக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். எது எப்படியோ இந்த மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வாங்கிய கடனையும் அடைத்து விடுவீர்கள். கேட்ட இடத்திலும் உங்களுக்கு பண வரவு வரக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி கவனம் இருக்கட்டும். அடுத்தவரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர தகவல் நல்லவையாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பொது விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரியவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி இந்த அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உறவினர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. செய்கின்ற செயலையும் நிதானமாக செய்தும் பாருங்கள். எதையும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை வளம் மிகுந்து காணப்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனம் தெளிந்த நிலையை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. இனிய பயணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். கவனமாக பேசி பழகினால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கவனமாக பேசி பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.